தமிழ் சினிமாவில அதிகப்படியான ரசிகர்களை கொண்டிருக்கும் நடிகர் விஜய் இப்பொழுது 170 கோடிக்கு சம்பளம் வாங்கும் நிலையில் இந்த படத்துக்கு அப்புறமா தன்னோட 68வது படமான கோட் படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் சமீபத்தில் விஜய் தமிழக வெற்றி கழகம்னு புதிய அரசியல் கட்சியையும் தொடங்கியிருக்காரு. இந்திய தேர்தல் ஆணையத்தில் கட்சியை பதிவு செய்ய விண்ணப்பித்திருக்கும் நிலையில் விரைவில் கட்சியின் கொள்கை மற்றும் கோட்பாடுகள் வெளியிடப்படும் தெரிய வருது. இதே போல நடிகர்கள் சினிமாவில வாய்ப்புகள் குறைய தொடங்கும் பொழுது அரசியல் கட்சியை தொடங்குவாங்க. விஜய் தான் உச்சத்துல இருக்கும் போதே சினிமாவை விட்டு விலகி அரசியல்ல இறங்கி போறதுக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இடையில தமிழக அரசியல்ல விஜய் நிற்க முடியாத பெரிய புள்ளியாக மாறுவார் என்று பல அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் தெரிவிச்சிருக்காரு. வரைக்கும் அரசியல் கட்சியை தொடங்கிய விஜயகாந்த், கமலஹாசன் உள்ளிட்டோர் மதுரை, திருச்சியில மாநாடுகள் மற்றும் பொதுக்கூட்டங்களை நடத்தியிருக்காங்க. இதையுமே சற்று மாற்றி யோசிக்கும் விஜய் தன்னுடைய அரசியல் கட்சியை மாவட்டங்கள்ல தொடங்க இருக்காரு. முதல் மாநாட்டுல மனைவி சங்கீதாவும் கலந்து கொள்ள இருக்கிறதாகவும் சந்திரசேகரும் அம்மா சோபாவும் கலந்து கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுது. வர 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில போட்டியிடுவாருங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு.